வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி. இது கூட சைடிஷ்டாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டுடைய அளவு அதிகமாக இருக்கணும். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், புதினா கட்டு ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் கொஞ்சமாக எடுத்து, ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா அந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுருக்கேன். தயிர், தனி மிளகாத்தூளில் கலருக்காண்டி காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கேன். ஏன்னா மசாலாவில் எல்லாமே கலந்துருக்கும், அதனால் கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் நான் 1 கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ கிரேவிக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை கடையில் வாங்கி கூட நீங்கள் செய்கிறதுனால செஞ்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எப்படி பாத்திரத்தில் செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் குக்கருக்கு பதிலாக பாத்திரத்தில் கூட செய்யலாம். இப்போ நான் ஒரு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 100 கிராம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காய்ச்ச உடனே அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா அதெல்லாம் சேர்த்து வீட்டில் இருக்கிறது என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க எண்ணெயோட. இப்போ இந்தளவுக்கு வதங்கி வருது. இப்போ பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா கருகாத அளவுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். நீங்கள் பொறுமையாக ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக நான் தக்காளியை சேர்த்துட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே, நான் மறந்த வேலை சேர்க்கலை. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி வதக்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு விழுத ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா ஒரு கைப்பிடி தான் எடுத்து கூட வதக்கிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், காரத்துக்கு தனியாக ஒரு ஸ்பூன், பிரியாணி மசாலா, இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் ஒரு கரண்டி, இந்த மாதிரி கெட்டி தயிர், புளிக்கக்கூடாது, இதை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா சிக்கனை போட்டு திரும்ப நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இங்கே சிக்கனை மசாலா போட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், தயிர், சோயா சாஸ்,
கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஸ்டவ்வை. இப்போ ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அரிசி சேர்த்துக்கலாம். கறி வந்து கொஞ்சம் வெந்திருக்கணும். இப்போ அரிசி சேர்த்து வேகிறப்ப கரெக்டாக இருக்கும். சிக்கன் கரெக்டாக வெந்துடும். அதனால் இப்போ சிக்கன் பாதி வெந்ததோடு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1/2 கிலோ சிக்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி இப்போ அதை கழுவிட்டு 1 டம்ளருக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா கிளறி விட்டு இந்த தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உப்பு இருக்குதா இல்லையான்னு ஏற்கனவே போட்டிருக்கீங்க சிக்கனுக்கு. இப்போ தண்ணி ஊற்றின உடனே தேவைப்படும். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு லெமன் புழிஞ்சு வச்சுருக்க லெமனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலையை வந்து நல்லா தூவி விட்டு குக்கர் மூடி போடலை, தட்டு போட்டு பாத்திரத்தில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். இங்கே வந்து சிக்கனை வந்து மசாலா போட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது கிரேவியாக செய்கிறதுக்காண்டி ஊறிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி வந்து இந்தளவுக்கு வந்துடுச்சு. இதை தம் கட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அடுப்பில் முட்டையை வேக வச்சுக்கலாம். ஒரு 3 முட்டை தண்ணி ஊற்றி முட்டைக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து கடாயில் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதங்கி வர்றப்ப இந்த சிக்கனை இது கூட சேர்த்துட்டு தக்காளியெல்லாம் சேர்க்கலை, தயிர் சேர்க்கிறதுனால தக்காளி தேவையில்லை. இதை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு. மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நல்லா சிக்கன் ஊறி வந்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இது கூட மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மல்லித்தூள் இது கூட சேர்த்துட்டு, மல்லித்தூளில் வந்து மஞ்சள் சேர்த்துறதுனால மஞ்சளாக இருக்குது கலரு. இப்போ மல்லித்தூள் சேர்த்தாச்சு. மிளகாய்த்தூள் ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து திரும்பவும் காரத்துக்கு சேர்த்து
கரம் மசாலா வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம் எண்ணெயில். இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது கரெக்டான பக்குவம். அது வரையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கிடலாம். வீட்டில் இந்த மாதிரி உரம் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கடையில் புளிப்புல்லாத தயிர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையும் நல்லா வெந்துருச்சு, அதையும் நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான சிக்கன் பிரியாணியும் ஒரு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.